ஹாய் ஹாய் மக்களே, மக்களே, நாங்க நாங்க தான் தான் உங்க உங்க டிஜிஎஃப். டிஜிஎஃப். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வந்தான், சுத்தான், போட்டா செத்தான், ரிப்பீட்டு. ரிப்பீட்டு. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா, எம்10 படத்துல பார்த்துருக்கீங்களா நீங்க? ம். முன்னாடி இது இழுவையா இருக்குது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 101 வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் விஜய் நம்ம பத்தி நாட்டுல தான் பேச நடந்துகிட்டு இருக்கிறது போறோம். எல்லாத்துக்கும் தெரியும். நம்மள வந்து நியூஸே பார்க்காதவங்க நியூஸ் பார்க்க வச்சுட்டாங்க ஒரு வழியா. காலையில எந்திரிச்சா பிரேக்கிங் நியூஸ் இவங்க தான். அடைஞ்சா பிரேக்கிங் நியூஸ், எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான். 12 நைட்டு 12 1 மணி வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடுது வீட்டுல. காலைல எந்திரிச்சு டீ போட்டா பிரேக்கிங் நியூஸ். ஐயோ, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்ததுன்னா 108 இதுல ஜெயிச்சாப்ல. உடனே நம்ம எல்லாம் ரேட்டெல்லாம் வாங்கி கேக் எத்தனை பேக்கெட் கேக் நாயா அலைஞ்சு கேக்குக்கு. அவ்வளவு ஹாப்பினஸா இருந்தா புஷ்ன்னு போயிடுச்சு. இல்லங்க 18 டெபாசிட் வரணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே 118 சாரி. அப்புறம் சரி அதை தேடி ஓடலான்னு பார்த்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் காரங்க ஒரு 5 வாங்கி அதுக்கப்புறம் சரி எப்படியோ 112 வச்சுச்சிங்க அப்படின்னு மறுபடியும் ஆளுநர் பார்த்தா போகும்போது இல்ல அது என்னன்னு தெரியல. போவாரு. நாங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு செகண்ட் 115 வந்துருச்சுன்னா, கொஞ்ச நேரம் டீயே குடிச்சு வெளில வந்து பார்க்குறோம். மறுபடியும் 107, 108ல தாங்க இருக்கு அப்படின்றாங்க. ஒரு 5 நிமிஷத்துல எப்படிப்பா மாறுதுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. நம்பர் அப்படியே மேஜிக் நம்பருங்கிறவங்கள பத்தியா மேஜிக் போல இருக்கு. அதான் நம்பர் இல்ல அப்படியே குடுக்குறவன் ஏன் குடுக்குறது மாதிரி குடுத்துட்டு ஏன் வாங்குறேன்? அப்படி குடுக்க கூடாதுல்ல. ஆளுநரே கண்ணாமூச்சி காட்டுறாரு, ஐஃபை காட்டுறாரு. போயிட்டு இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. அவர் பாவம் அதேதான் வந்தா நல்லா குங்குமம்லாம் வச்சு அண்ணன் நல்லா கெத்தா சிரிச்சு விஜய் வராரு, பேப்பரை குடுக்குறாரு, போறாரு, மறுபடியும் வராரு, வந்தான், சுட்டான், போனான், ரிப்பீட். வந்தான், சுட்டா, போனா, ரிப்பீட். அதே மாதிரிதாங்க விஜய். பாவம் அந்த காரும் பாவம், டிரைவரும் பாவம், விஜய் அண்ணன் பாவம், எல்லாருமே பாவம். இப்ப அதெல்லாம் விட நான் நேத்து நைட்டு நான் பார்த்தேன். எனக்கு அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன். உண்மையிலே நேத்து நைட் பார்த்தேன். 120 இருந்துச்சு. நான் பார்த்தேன். எல்லாருமே பார்த்தாங்க. 120 கரெக்டா 7 மணிக்கு 7:20க்கு இருந்துச்சு. சரி சந்தோஷம். ஆகா சரியான சந்தோஷம். நாளைக்கு நைட் 11 எல்லாமே சொல்லிட்டாங்கப்பா. ஜோசப் அவங்களுக்கு வந்து மேடைகள் நைட்டோட நைட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 11 மணிக்கு அண்ணன் முதலமைச்சர் நைட் கேக் எல்லா நியூஸ்லயும் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 11 மணிக்கு லைவ் வந்து பார்த்தா எல்லாருமே சொல்றாங்க, இல்ல மறுபடியும் ஆக முடியாது. இன்னும் வந்து 2 சீட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு. ஏப்பா 20 இடம் 120 இடம் வந்துருச்சுப்பா அப்படின்னா, நீங்க பிரேக்கிங் நியூஸ பாருங்க. கண்ண மூணு பிரேக்கிங் நியூஸ் தான் வருது. உடனே பிரேக்கிங் நியூஸ் எடுத்து பார்த்தா இல்ல 116 தான் இருக்கு, நீ 2 இடம் வேணும். இந்த திருமலை ஒருத்தவங்க வந்து தரமாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்? மக்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு. மக்கள் ஃபுல்லாமே ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஏன் அந்த கட்சி இல்லப்பா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எங்களுக்கு வந்து அரசியல் கத்து கொடுத்தது வந்து விஜய் தான். முதல்ல எங்களுக்கு அரசியல் தெரியாது. இவ்வளவு அதிகமான நம்பர் எது? 108 நம்பர் அப்படின்னா அவரே முதலமைச்சர் ஆக்க வேண்டியதானே. ஓட்டப்பந்தயத்துல ஒன்னா கூட முன்னாடி ஓடுறானா அவனுக்கு தான் பிரைஸ், 2வது பரிசு, 3வது பரிசு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். கோல்டு மெடல் கூட அவனுக்கு தான் கொடுக்காங்க. இந்த முதலமைச்சர் பதவியை கொடுக்கறதுக்கு இல்ல இவ்வளவு இழுவையா இருக்குல்ல. விடுங்கப்பா அவ்வளவுதான். அந்த வந்தாச்சு முடிஞ்சு போதும். முதலமைச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளாம்ல. நான் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம் அவ்வளவுதான். இது வேற இது என்னன்னு தெரியுமா? இப்ப அவர் வந்து முதலமைச்சர் ஆவல, இது வந்து ஆல்ரெடி யாரு ஆட்சி பண்ணாங்களோ அவங்கதான் வருவாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சா 234 இடமும் அண்ணன் ஜெயிப்பாரு, கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. இன்னொரு என்னன்னா எல்லாரும் வந்து நான் எல்லாருக்குமே சொல்றேன் ஓட்டடியை உடச்சு போட்டுருங்க. ஓட்டடியே வேண்டாம் சரியா? ஓட்டடி இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஓட்டடி கொடுத்துடணும் அவ்வளவுதான். நாங்க வாக்களித்தவர் வந்து முதலமைச்சர் ஆவல, அதனால எங்களுக்கு இந்த ஓட்டடி தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டடியை கொடுத்து என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நாடாவே வந்து தமிழ்நாடு டிவியை போட்டா அடுத்த நிமிஷமே இப்படி சொல்றாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படி மாத்தி ஏன் அப்படி மாத்தி சொல்லணும்? ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு சிங்கிள் லைஃப்ல கொண்டு போய் விடுறாங்க. இந்த ஏங்க மே 4ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு இழுவையா இருக்கும் இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். தூங்க முடியல. என்ன ஒரு 6 நாள் ஆயிடுச்சுல, என்ன வேணுமா? ஆமா, இது யார் பண்றது? இதுல வந்து 12th மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பாவம். அது அன்றாட மக்களுடைய வாழ்க்கையே இது இல்லவே இல்ல. வேலையில வந்து உண்மையிலே வேலையிலேயே நம்மளால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் என்னன்னா மாச உதவித்தொகை பெருசுகள்லாம் சேர்ந்து மாச உதவித்தொகை எங்கேயோ அது போச்சு. எல்லாருமே விஜய் மேலதான் புகார் போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தம்பி வந்திருக்கலாம்ல, வந்தா எதையாவது குடுத்திருப்பாரு. இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. இல்ல நம்ம எல்லாருமே போராடுறாங்க. அதெல்லாம் சும்மா போறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் இல்லாம ஒரு ஏதோ இந்த கேள்விக்குறி நாடால இருக்கு இந்த தமிழ்நாடு. எந்த நாட்டுமே இப்படி ஒரு இது பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வாராரு, ஆளுநரையே கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாராரு. அவரு என்ன சொல்றாரு? என்னை 14 நாள் உட்கார வைங்க, நான் எப்படி ஆட்சி அமைக்கிறேன்னு பாருங்க.
பிடிக்கலையா நானே வந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஏன் நீங்க அந்த வாய்ப்பு கொடுக்க அப்படியா? மாட்டேங்கிறீங்க? அவரே சொல்றாரு, விஜயே சொல்றாரு. நான் 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 ஆட்சி அமைக்கிறத பாருங்க. எனக்கு ஒரு நான் வந்து வாய்ப்பு கொடுங்க. நியூஸ் வந்து நான் மொத பார்த்துருக்கேன். இப்பலாம் நான் நியூஸே பார்க்கறது இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒரு சான்ஸ் குடுங்க. எல்லாருமே அவர் பின்னாடி தான் நிக்கிறோம். மக்களுக்காக தான் முதலமைச்சரேவும் இல்லையா? ம். மக்களுக்காக தான் சிஎம்ஏவும். மக்கள் நாங்களே அவர வேணுங்கும்போது, நீலாம் எதுக்கு வந்து நீ அவருக்கு வந்து தர முடியாது தர முடியாது இன்று போய் நாளை வாங்குற மாரி இந்த 118 எல்லா சட்டமுமே சட்டத்துக்கு புறமாக தான் நடக்குதா? நான் சொல்றேன். எவ்வளவோ தப்புகள் நடக்குது ம். தமிழ்நாட்டுல. எவ்வளவோ கொலைகள் நடந்திருக்கு. எவ்வளவோ திருட்டு, எவ்வளவோ பாவம் பாலியல் மனுஷன். ஆனா உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப எல்லாமே பாவம். சட்டப்படி தான் தண்டனைகள்லாம் குடுக்குறாங்களா? இல்ல சட்டப்படி தான் எல்லாமே நடக்குதா? ஏன் இவருக்கு மட்டும் சட்டத்த போடுறீங்க? இவ்ளோ எலக்ஷன் வந்திருக்கு. ஏதாவது ஒரு எலக்ஷன்ல கூட இந்த மாரி நடந்ததே கிடையாதா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். எனக்கு வந்து பின்னாடி உள்ள வரலாறு எனக்கு தெரியல. புரட்டி பார்த்தா தான் தெரியும். அங்க எவ்ளோ சாக்கடை இருக்குன்னு. அதெல்லாம் வந்து தெரியாம, இப்ப இந்த ஆளுநர் வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எல்லாருமே சரின்ட்டோம். ஏத்துக்கிட்டோம் அவர. நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு ம். புரியல. 2 சீட் தானே வேணாம் போயிட்டு போகுது. 2 சீட்ல என்ன ஆக போகுது? ஒண்ணுமே கிடையாது. 2 எல்லாருமே எம்எல்ஏ அப்படிதான் சொல்றாங்க. நாங்க மட்டும் சொல்லல. எல்லாருமே 2 சீட்ல என்ன ஆகப்போகுது? 2 தமிழ்நாடே சீட்ல என்ன அப்படிதான் ஆகப்போகுது? சொல்லுது. தமிழ்நாடே அப்படிதான் சொல்லுது. இது என்ன ஆக போகுது கடைசியில? ஒரு போராட்டமாவா? ஆ இல்ல அதுல இதா ஆகப்போகுது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்க போறாங்க. இல்ல இந்த நேத்து தமிழ்நாட்டுல நைட்டோட எல்லாமே போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. சரி எல்லாமே ஓகேங்க. அவ்வளவுதான். கடவுளே! வேலையில இருந்து, ம். உதவித்தொகையில இருந்து எல்லாமே போராடி தான் வாங்க வேண்டியது இருக்கு. கட்டின புருஷன கூட போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல இப்போ உள்ள ஜெனரேஷன்ல. ச்சீ! ரொம்ப மோசங்க உண்மையிலே. பாப்போம். எங்க போய் முடியுதுன்னு பாப்போம். இன்னும் எங்கலாம் எத்தன முடியும்னு நாள் பாப்போம். தான் ஆகுதுன்னு இல்ல பார்ப்போம். அவர் மட்டும் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து அவ்வளவுதான். ஓட்டர் மறுபடியும் ஐடிலாம் ரீஎலக்ஷன் கிடையாது. வந்து போட்டாங்கன்னா, அவருக்கு தான் கெப்பாசிட்டி. அவர் தான் உட்காருவாரு. யார் காலையும் விழுந்துட்டு எந்திரிப்பாரா இல்ல அவர் தான் உட்காருவாரு. அப்படி இல்லையா, எல்லாருமே கலெக்டர் ஆஃபீஸ் ஓட்டு கேட்கணும் போய் குடுத்துற வேண்டியதுதான். அவ்வளவுதான். எதுக்கு அந்த கருமம் எதுக்கு? அவர் நம்ம நெனச்சவங்களே வரல. நம்ம வாக்களிச்சவங்களே வரல. அப்புறம் அந்த ஓடிடி வச்சு நம்ம என்ன சாமியா கும்பிட முடியும்? தேவையே இல்ல. அவங்களா உருவாக்குற ஆட்சின்னா, அவங்களே உருவாக்கிட்டு போட்டும். நம்ம ஏன் போய் செலவு பண்ணி வெளிநாட்டுல இருந்தா 60,000 எவ்வளவோ 70,000 செலவு செலவு பண்ணி பண்ணிட்டு வந்து வராங்க. போட்டு ஒரு வந்து ஓட்டு போட்டாங்க. வயசானவங்களும் ஒரு லேடியும் வந்து 3 ஃப்ளைட் நான் மாறி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க. இவ்வளவு அதெல்லாம் ரிஸ்க் எவ்வளவு எடுத்து பெரிய வந்து கஷ்டம் தெரியுமா? எதுக்காக? ஒரு இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காண்டி அங்கிருந்து வர முடியுமா? எவனாலும் வருவானாங்க? சொல்லுங்க. போன எலக்ஷனுக்கு எவனாலும் வந்திருப்பானா? இப்பலாம் வீடியோ போட்டிருப்பாங்களா? ஒண்ணுமே இல்ல கிடையவே அவங்க கிடையாது. எதுக்காக வந்தாங்க? நம்ம ம். நெனச்சவரு முதல்வர் ஆகணும் முதலமைச்சர் அப்படின்னு ஆகணும். சொல்லி ஆ வந்தாங்க. இப்ப நியூஸ் பார்த்ததும் ஆஹா! நம்ம எப்படி அவ்வளவு செலவு பண்ணி வந்தோம். நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் பிரயோஜனமா தான். இருக்கும். அப்படின்னு நெனைக்கிறவங்க இப்ப மனசுல இல்ல அவன் கிடையாது இவன்னு சொல்லி சொன்னா அவங்க எப்படி இவ்வளவு ஏத்துப்பாங்க? கஷ்டமா இருக்கும். ச்சே! மக்கள் தீர்ப்ப ஏன் மாத்துறீங்க? மக்கள் தீர்ப்பே மகேந்திரன் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அத ஏன் மாத்துறீங்க? அது கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம். தயவு செஞ்சு அவர முதலமைச்சர் சீட்ல உட்கார வைங்க. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். அவர முதலமைச்சர் சீட்ல உட்கார வைங்க. இனிமே முடியாது. அவராலயும் முடியாது. எங்களாலயும் முடியாது. இல்லன்னா இதுக்கு ஒரு முடிவு நீங்களே சொல்லிருங்க. அவ்வளவுதான் வேலை வாடா முடிஞ்சுச்சு. பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க பார்த்து ஆமா. வருவோம். போய் பார்த்துட்டு